ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளில் மட்டுமே விளையக்கூடிய காய்கறிகளை வறட்சி மற்றும் கரிசல் மண் நிறைந்த பெரம்பலூரில் விளைவித்து அந்த பகுதி விவசாயிகள் வெற்றி கண்டு வருகின்றனர். பருத்தி, மக்காச்சோளம், கம்பு உள்ளிட்ட வறண்ட நில பயிர்கள் மட்டுமே விளைந்த பகுதிகளில் தற்போது காலிஃபிளவர், முட்டைகோஸ் போன்ற ஆங்கில காய்கறிகளை பசுமை குடில் மூலமாக சாகுபடி செய்து அசத்தி வருகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு சிங்கப்பூரில் ITI பிரிவில் வெல்டர் படிப்பை முடித்தவர் ராமச்சந்திரன். பின்னர் சொந்த ஊருக்கு திரும்பிய ராமச்சந்திரன் தோட்டக்கலைத்துறையை முறையாக படித்து பசுமை குடில் அமைத்து அதன் மூலம் பல்வேறு காய்கறிகளை சாகுபடி செய்து வருகிறார். இதற்காக தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த ராமச்சந்திரனுக்கு பசுமை குடில் அமைக்க 9,75,000 ரூபாய் கடனுதவியும் அதில் 4,67,500 ரூபாய் மானியமாகவும் வழங்கப்பட்டது. இதன் மூலம் 25 சென்ட் பரப்பளவில் பசுமை குடில் அமைத்த ராமச்சந்திரன் அதில் ஆங்கில காய்கறிகளை பயிரிட்டு வருகிறார். அந்த நெல் நடத்தின பிற்பாடு கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம், அதுக்காக காய்கறி பண்ணலாங்கிற ஒரு பிளான் பண்ணி ஓசூர், கர்நாடகா, பெங்களூரு, இந்த தேனி மாவட்டம்லாம் சுற்றி பார்த்தோம். அங்கே வந்து பாலி ஹவுஸ் அமைச்சு காய்கறி பயிர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிற்பாடு பாலி ஹவுஸில் வச்சா நம்ம இயற்கைக்கு என்ன மாற்றலாம் ஒரு அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி பாலி ஹவுஸ் அமைச்சு செய்யலாங்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். சாகுபடி செய்த காய்கறிகளை அருகில் உள்ள பெரம்பலூர் உழவர் சந்தையில் விற்பனை செய்து வருகிறார். இவருக்கு இணையாக ITI படித்துள்ள இவரது தம்பி ராஜேந்திரனும் பசுமை குடில் அமைத்து காய்கறிகள் சாகுபடி செய்து வருகிறார். இவர்களுக்கு வேப்பந்தட்டை வட்டார தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் நல்லமுத்து வயலுக்கே நேரில் வந்து ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். மேலும் இவர்களைப் போலவே கடந்த 12 ஆண்டுகளாக இப்பகுதி விவசாயிகள் மலைப்பகுதியில் விளையும் ஆங்கில பயிர்களை விளைவித்து வெற்றி பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தண்ணீரின்றி விவசாயிகளின் தற்கொலை நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தாலும் இவ்வாறான சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறும் விவசாயிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவர்களின் முயற்சி தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்துகிறது தந்தி டிவி.